இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு பன் செஞ்சுட்டே தந்துருக்காங்க. அப்ப அந்த பன்னுக்குள்ளருந்து ஒரு பூச்சி போற மாரி தந்திருக்கு. அத அடிச்சு அவங்க சாகன்னு தந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பன்ன ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட பூச்சின்னு தந்து இருக்கு. அந்த பன் எடுத்துன்னு போய் தந்து குப்பை தொட்டி உள்ள போட்டுர்றாங்க. ஃப்ரீசர் மாரி தந்திருக்கும். அங்க போய் வேற ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க இருக்கிற எல்லா பொருளுமே தந்து கெட்டு போய் தந்திருக்கு. இதனால ஹீரோயின் செம்ம காண்டா தந்து ஆயிட்டு, வெளியில தந்து வராங்க. அவங்களுடைய வீட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ்ன்னு தந்திருக்கும். அத போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போம்போது, அங்க இருக்கிற ஒரு ராபிட் வந்து பார்த்தா, அந்த எல்லா இடத்தையுமே தந்து பார்த்தா, அந்தல் கொந்தலாம் தந்து பண்ணி தந்து வச்சிருக்கு. பூச்சிடா நம்ம வேற சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்டு தந்து அங்க வராரு. சமைக்கிறதுக்கான ஏகப்பட்ட பொருள் வந்து தந்து குடுக்குறாரு. தெய்வம்டா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு, அந்த பொருளெல்லாம் வச்சு தந்து சமைச்சுட்டு தந்துருக்காங்க. அவங்க சமைச்சு தந்த பார்த்தா முடிக்கும்போது, ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் எல்லாமே தந்து அங்க தந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் போய் அழகா தந்து எல்லாத்துக்குமே தந்து சர்வும் தந்து பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே தந்து பார்த்தா, அந்த ஃபுட்ட தந்து சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்தா சொல்லிட்டு தந்து இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டெசர்ட் மாரி தந்து பண்ணியிருப்பாங்க. அந்த டெசர்ட்குள்ள இருந்து ஒரு பூச்சி வர மாரி தந்து பார்த்தா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அல்லு இல்ல.